வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பிரதமர் அலுவலகம் மற்றும் மத்திய அமைச்சகங்களுக்கான வளாகங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மக்களுக்கு தகவல்களை வழங்குவதில் வானொலி முக்கிய பங்காற்றுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த மாநில அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு கூறியுள்ளார். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 93 ரன் வித்தியாசத்தில் நமீபியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் அலுவலகம் மற்றும் மத்திய அமைச்சகங்களுக்கான புதிய கட்டடங்கள் அடங்கிய வளாகங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் திறந்து வைக்கிறார். சேவா தீர்த்தம் மற்றும் கடமை மாளிகை என்று இந்த கட்டடங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. போதுமான வசதிகளுடன் பல்வேறு அமைச்சகங்களுக்கான புதிய அலுவலக கட்டடங்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. சேவா தீர்த்த வளாகத்தில் பிரதமர் அலுவலகம், தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகம், அமைச்சரவை செயலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. கடமை மாளிகையில் நிதி, பாதுகாப்பு, சுகாதாரம் உள்பட பல்வேறு முக்கிய அமைச்சகங்களின் அலுவலகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த வளாகங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்புகள் உள்பட நவீன கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சிறந்த செயல்திறன் மற்றும் நிர்வாக திறனை மேலும் மேம்படுத்த இந்த புதிய கட்டடங்கள் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அமித் ஷா இன்று திருச்சி வருகிறார். தனி விமானம் மூலம் இன்றிரவு திருச்சி வரும் திரு அமித் ஷா தமிழக பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இதில் தமிழக பிஜேபி தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்கவுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிதாக இணையும் கட்சிகள் குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளை புதுச்சேரியின் காரைக்கால் செல்லும் திரு அமித் ஷா அங்கு நடைபெறும் கூட்டத்தில் உரையாற்றவுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவின் வருகையொட்டி திருச்சியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் திமுக உறுப்பினர்களின் குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார். சென்னைக்கு அதிவேக ரயில் வழித்தடங்கள் முதல் ஆதிச்சநல்லூரில் கலாச்சார மையம், தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம் உள்பட பல்வேறு திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள் கட்டும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 38 விடுதிகள் கட்டப்படும் என்று அவர் கூறினார். நகரங்களை மேம்படுத்தவும் நவீன உள்கட்டமைப்பு வசதிகளுக்காகவும் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் கடன் சுமை குறித்து பதிலளித்த அவர் மத்திய அரசு அளவுக்கு அதிகமான கடன்களை வாங்கவில்லை என்று விளக்கமளித்தார். தமிழகத்தின் கடன் சுமை கடந்த 4.5 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 19 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 77 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டார். சென்னை பூங்கா, சிதம்பரம், காரைக்குடி, திருவண்ணாமலை உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சென்னை கடற்கரை, கிண்டி, மயிலாடுதுறை, கும்பகோணம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் பெரும்பாலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிற ரயில் நிலையங்களிலும் பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தூய்மை நிலக்கரி திட்டங்களுக்கு நிதி பெறுவதற்கான திட்ட அறிக்கையை தமிழக அரசு சமர்ப்பிக்கவில்லை என்று நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மக்களவையில் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிலக்கரி அளவு அதிகம் என்று குறிப்பிட்டார். தூய்மை நிலக்கரி திட்டங்களுக்கான நிதி விடுவிக்கப்படவில்லை என்ற புகாரை அவர் மறுத்தார். எந்தவொரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கும் இந்த திட்டத்தின் கீழ் முன்கூட்டியே நிதி ஒதுக்கப்படுவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற இதுவரை தமிழக அரசிடமிருந்து எவ்வித விண்ணப்பமும் வரவில்லை என்றும் திரு கிஷன் ரெட்டி தெளிவுபடுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மக்களுக்கு தகவல்களை வழங்குவதில் வானொலி முக்கிய பங்காற்றுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலக வானொலி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தில்லி ஆகாஷ்வாணிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நாட்டில் 99% மக்களை வானொலி சென்றடைவதாக திரு எல் முருகன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த மாநில அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூரில் சாலை மேம்பாட்டு பணிகளை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த சாலை மேம்பாட்டு பணிக்காக 103 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பழங்குடியினர் நலனுக்காக தொல்குடியினர் வேளாண்மை திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் திரு ஏவ வேலு குறிப்பிட்டார். தமிழகத்தின் தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த சில தினங்களுக்கு அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். போர்ச்சுகலில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் 15 பேர் உயிரிழந்தனர். புதுதில்லியில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டின் முன்னோட்ட நிகழ்வாக பல்வேறு நாடுகளில் இந்திய தூதரகங்கள் மூலம் 80க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்த 3324 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 64வது பட்டமளிப்பு விழாவில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று பங்கேற்கிறார். புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ள சுற்றுலா மேம்பாட்டுக் கழகத்தின் 60வது ஆண்டு நிறுவன தின நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கலந்து கொள்கிறார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் இதுவரை 12 கோடியே 56 லட்சம் வீடுகள் பயனடைந்துள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமண்ணா கூறியுள்ளார். தெலங்கானாவில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பாசன வசதிக்காக இன்று முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை திருவிக நகர் பகுதியில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு அடிக்கல் நாட்டினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 93 ரன் வித்தியாசத்தில் நமீபியாவை வென்றது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற நமீபியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக இஷான் கிஷன் 24 பந்துகளில் 61 ரன் குவித்தார். 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் பேட் செய்த நமீபியா 18.2 ஓவரிலேயே ஆட்டமிழந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மித் தேசாய், யசஸ்வினி கோர்படே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பிரதமர் அலுவலகம் மற்றும் மத்திய அமைச்சகங்களுக்கான வளாகங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மக்களுக்கு தகவல்களை வழங்குவதில் வானொலி முக்கிய பங்காற்றுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த மாநில அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு கூறியுள்ளார். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 93 ரன் வித்தியாசத்தில் நமீபியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.